தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 4/3/2023 சனிக்கிழமை. பூசம் நட்சத்திரம் இரவு 7:54 வரை, பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், சனி பிரதோஷம், அதாவது மகா பிரதோஷம் என்பார்கள். இன்று நாம் நந்தியை கும்பிட்டால் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடக்கும். நந்தி எப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு தெரியணும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும்னு ஒரு பாட்டு. அப்படி மாபெரும் சபையில் நீங்கள் நடக்கணும்னா ஒரு கல்வி அறிவு சிறந்தவனாக இருக்கணும், கலைகள் கற்றவனாக இருக்கணும். நல்ல கலைஞனை கொண்டாடுகிற உலகம் இந்த உலகம். அப்படி கலைத்துறையில் நம்ம பிரகாசிக்கணும்னா யாரை கும்பிடணும்? நந்தியம்பெருமானை கும்பிடணுமா? ஏன்னா அந்த காலத்தில் முனிவர்கள் நல்ல கலைத்துறையில் ஈடுபட்டவர்கள்லாம் தன்னுடைய அந்த நுணுக்கங்களை என்னென்னவெல்லாம் கற்றிருக்காங்களோ அந்த கற்ற நுணுக்கங்களை தன்னுடைய பிள்ளைகிட்ட கூட நம்பி சொல்ல மாட்டாங்களாம், தன்னுடைய சீடர்கள்ட்ட கூட சொல்ல மாட்டாங்களாம். அந்த நுணுக்கமான இதெல்லாம் சொல்லாமல் அவங்க அந்திய காலம் முடியக்கூடாதான், அது மிகப்பெரிய பாவம். அதனால் நந்தி காதில் சொல்லிடுவாங்களாம். அதனால் நந்தியை கும்பிடுறவங்களுக்கெல்லாம் அது பிரதிபலிக்கும். ஆகையினாலே தான் நந்திகிட்ட நம்ம எதை நம்ம சொன்னோம்னாலும் அது நடைபெறும். ரெண்டாவது, நந்தியை கும்பிட மிகப்பெரிய புகழேணியின் உச்சிக்கு ஒரு மனிதன் செல்லலாம். அப்படிப்பட்ட நந்தி தமிழகத்தில் எல்லா சிவாலயங்கள்லையும் இருக்குது. எனக்கு சில சமயங்களில் காலை நேரத்தில் ஃபோன் வரும். என்ன வரும் அப்படின்னா, இது மாதிரி நேற்று ஒரு கனவு வந்துச்சு, ஒரு காட்டில் போனேன், சிங்கம் விரட்டிக்கினே வந்துச்சு, அந்த சிங்கம் வந்தோடனே மரத்து மேலே ஏறினேன், நேரம் சிங்கம் போனோன்னா நான் கீழே இறங்கிட்டேன், இதுக்கு என்னையா பலன் அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, பாம்பு விரட்டிக்கினே வந்துச்சு, அது கடிச்சிட்டு போயிடுச்சு, அதனால் அதனுடைய தாக்கங்கள்லாம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்களே, ராகுதிசை நடக்கிறதுனால இருக்குமா, கனவில் அடிக்கடி பாம்பு வருது என்பாங்க. சில பேர் கனவில் பல மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது, எங்களால் அதை இது பண்ண ஜீரணிக்க முடியலையெல்லாம் சொல்லுவாங்க. பொதுவாக எந்த கனவு கண்டாலும் உங்களுடைய கனவு நல்ல கனவாக இருந்தால் நல்லதாக நடக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி அப்படி பிள்ளை பிறக்கிற மாதிரிலாம் கனவு வந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல. இப்படி எதிர்பாராத விதத்தில் வேறு எதிர்மறை சிந்தனை உள்ள கனவுகள் வந்துச்சு அப்படின்னா என்ன செய்கிறது? அந்த கனவுகள் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் இருக்கு இல்லையா? அப்படி ஒரு பயம் இருக்கிறது போகணும்னா கெட்ட கனவு என்ன பண்ணணும்னா, கனவு கண்டது அதனால எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நந்தி காதில் போய் சொல்லணும்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். இதை அடிப்படையாக வச்சு சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் வேந்தன்பட்டி நெய் நந்தி சன்னதியில் நான் எழுதிய பாடல் இந்த பாடல். சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி, சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி, கவலைகளை எந்நாளும் போக்கும் நந்தி, கையிலையிலே நடம்புரியும் கனிந்த நந்தி, பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி, பார்வதியின் சொற்கேட்டு சிரிக்கும் நந்தி, நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி, நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி, செங்கரும்பு உணவு மாலை அணியும் நந்தி, சிவனுக்கே உறுதுணையாய் விளங்கும் நந்தி, மங்களங்கள் அத்தனையும் கொடுக்கும் நந்தி, மனிதர்களின் துயர்போக்க வந்த நந்தி, அருகம்புல் மாலையையும் அணியும் நந்தி, அரியதொரு வில்வமுமே ஏற்ற நந்தி, வருங்காலம் நலமடைய வைக்கும் நந்தி, வணங்குகிறோம் எமைக்காக்க வருக நந்தி, பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி, பேரருளை மாந்தருக்கு வழங்கும் நந்தி, வரலாறு படைத்து வரும் வல்ல நந்தி, வறுமையினை எந்நாளும் அகற்றும் நந்தி. அதுக்கு அடுத்தது தான் கெட்டகனா அத்தனையும் மாற்றும் நந்தி, கீர்த்தியுடன் குலங்காக்கும் இனிய நந்தி, வெற்றி பெறும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி, விதியினைத்தான் மாற்றிடவே விளையும் நந்தி, வேந்தன் நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி, வேந்தன்பட்டியில் நெய் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி. பெரிய நந்தியாக இருக்கிறது தஞ்சாவூர் பெரிய கோயிலில், ராஜராஜ சோழன் கட்டிய கோயிலில். வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்த திருப்புன்கூரில் சாய்ந்த நந்தி. திருப்புன்கூர் வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்தில் இருக்கிறதுல நந்தனாருக்காக நந்தி விலகிய இடம், செவிசாய்த்து அருள் கொடுக்கும் செல்வ நந்தி. நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு செவிசாய்க்கும் இது. அதுக்கு அடுத்தது கும்பிட்ட பக்த துயர் நீக்கும் நந்தி, குடங்குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி, பொன்பொருளை வழங்கிடவே வந்த நந்தி, புகழ் குவிக்க எம்மில்லம் வருக நந்தின்னு வேந்தன்பட்டி நெய் நந்தி சன்னதியில் சுமார் 40-45 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய பாடல். இன்றைக்கு பிரதோஷ காலத்திலே சகல ஆலயங்களிலும் இந்த பாடலை படித்து வழிபடுகிறார்கள். இந்த பாடலே நான் சொல்லியது போல, பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி, பார்வதியின் சொற்கேட்டு சிரிக்கும் நந்தி, நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி. உங்களுக்கு என்ன நடக்கணுமோ நீங்கள் அதை நந்தி காதில் நினச்சிக்கிட்டீங்க, நான் சொல்கிற மாதிரி பக்கத்தில் நினைச்சாலே அது உடனே என்ன பண்ணும், பரமசிவன் பார்வதிட்ட சொல்லி இது மாதிரி என்னுடைய பக்தர் ஒருத்தர் இந்த குறை சொல்லியிருக்காரு, நீங்கள் தீர்த்து வைங்கன்னு சொல்லும். ஏன்னா இறைவனுக்கு அசிஸ்டண்டாக சிவனை சுமப்பவன் சிவ தூதனாக இருப்பதனாலே அதை சிவன் பார்வதி எடுத்து சொல்கிற போது அது நமக்கு அந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியுது. ஆகையினாலே இன்று சனி பிரதோஷம். இன்றைக்கு நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நந்தியை வழிபட்டால் நலம் கிடைக்கும், வளம் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, விடியும் பொழுதே வியக்கும் தகவல் வருகின்ற நாள் இன்று. வீடு இடம் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறது. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு எல்லாம் கொடுத்த கடன்கள் வசூலாகும் நாள். இன்றைக்கு குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். வளர்ச்சிக்கு நண்பர்களும் உறுதுணையாக இருப்பார்கள், உறவினர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். நீங்கள் வாங்கல் கொடுக்கல்களில் எல்லாம் உங்களுக்கு திருப்தி ஏற்படும். இந்த நாள் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேல் அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் தடைகள் விலகி தனவரவு கிடைக்கின்ற நாள். தக்க சமயத்தில் உதவிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். சந்தோஷம் நிலைக்கும் விதத்திலேயே அந்த உதவிகள் உங்களுக்கு இருக்கும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. இடம்பு விற்பனையாலும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வேலைக்காக நீங்கள் ஏதேனும் முயற்சி எடுத்தால் அதில் கூட அனுகூலங்கள் கிடைக்கும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, ஜென்மத்திலே உங்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இருப்பதால் மங்கள நிகழ்ச்சிகள் மனை தேடி வரும் நாள். மறக்க முடியாத சம்பவம் இன்று நடைபெறும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும். தடைப்பட்ட பதவி உயர்வு தானாகவே வரலாம். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் நாள். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரியும். அஷ்டமத்திலே குரு இருப்பதால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற சிந்தனை மேலோங்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள். கை கொடுத்து நண்பர்கள் காத்திருப்பார்கள். குறு பார்வை இருப்பதால் குழப்பங்கள் தீரும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயங்கள் உண்டு. அருகில் இருப்பவர்கள் மூலமாக, அதாவது பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பயணங்கள் பலன் தரும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். வாக்குவாதங்களாக இருந்து அதன் மூலம் அந்த பிரச்சனைகள் இப்பொழுது தீரும். வருங்கால நலன் பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதில் அக்கறை செலுத்துவீர்கள். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கலாம் அல்லது அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீர்கள். அது மட்டுமல்ல, கருத சேமிப்புகளையும் ஈடுகட்டும் வாய்ப்பு இன்று உண்டு. விருச்சிக ராசினியர்களே, நந்தி வழிபாட்டால் நலம் காண வேண்டிய நாள். சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும். வெளிவிட்டார் பழக்க வழக்கம் விரிவடையும். நேற்று நடைபெறாத காரியம் இன்று நடைபெறப் போகிறது. விஐபிக்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். சகோதர ஒற்றுமை பலப்படும். பாக பிரிவினர்கள் கூட சுமூகமாக முடியலாம். இந்த நாள் தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அருகில் இருப்பவர்களின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். உழைப்புக்கேற்ற பலனில்லையே என்று கவலைப்படுவீர்கள். உத்தியோகத்திலிருந்து கூட விலகலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். இந்த நாளில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். மகர ராசினியர்களே, சென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், அதே நேரத்தில் 2 சூரியன் இருக்கின்றார். எனவே உங்களை பொறுத்தவரை வளர்ச்சி கூடும். வரன்கள் வாயில் தேடி வரலாம். வழிபாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. ராசிநாதன் சனி. இன்றைக்கோ சனிக்கிழமை, சனி பிரதோஷம். எனவே இன்று உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற நந்தியை வழிபாடு செய்யுங்கள். உடன் இருக்கும் உறவினர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. பயணங்களை திடீரென மாற்றி அமைப்பீர்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு வேலைப்படு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்பை கொடுப்பார்கள். கவனம் தேவை. கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் நாள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். பதவியில் கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். அதே நேரத்தில் விரயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும். 12ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். ஆனால் விரயத்திற்கேற்ற தனம் வரும் விதத்தில் தனஸ்தானமும் வலுவாக இருப்பதால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி நடைபெறும் நாள் இந்த நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமையும் நாள். இன்று அதிகாலையிலேயே உங்களுக்கு வரும் அலைபேசி வழி தகவல் நல்ல தகவலாக இருக்கும். 2 ராக இருப்பதால் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரை சில சூட்சுமங்களை கற்றுக்கொள்வீர்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாவார்கள். உங்கள் கை மேலோங்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு இன்று சனிப்பிரதோஷம் என்பதனாலே நந்தி, சிவன், உமையவளை வழிபட்டால் நல்லது நடக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.